இதம் தரும் வாழ்வை இன்று நாம் காண சுதந்திரம் வந்ததுவே. மதம் பல இணைய மலர்ச்சியும் ஓங்க சுதந்திரம் வந்ததுவே. இமையென நம்மை காப்பதற்காக சுதந்திரம் வந்ததுவே. இமயமும் குமரியும் இணைந்திடும் வண்ணம் சுதந்திரம் வந்ததுவே. தமிழையும் என்னை இன்றெடுத்த பாரத தாயையும் வணங்கி சொல்லுகிறேன் முதல் வணக்கம். நாட்டை காத்த வீரர்களுக்கு என் தலை வணக்கம். அனைவருக்கும் SKPC கல்லூரியின் சார்பாக எங்களின் 79வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். அண்ணல் காந்தியின் அகிம்சையால் கிடைத்த சுதந்திரம், பகத்சிங்கின் புரட்சியால் விளைந்த சுதந்திரம், பாரதியின் கவிதை கனலால் மூண்டெழுந்த சுதந்திரம், வேலு நாச்சியாரின் லட்சியத்தால் கிடைத்தது இந்த சுதந்திரம், கட்டபொம்மனின் கம்பீரத்தால் கிடைத்த சுதந்திரம், கொடிகாத்த குமரனின் கொந்தளிப்பால் கிடைத்தது இந்த சுதந்திரம். நள்ளிரவில் சுதந்திரம் பெற்றோம், விடியலை நோக்கி செல்கின்றோம். வேகம் கொஞ்சம் குறைவுதான், தடைகளும் கொஞ்சம் அதிகம்தான். ஆனாலும் தளர்ச்சி கண்டதில்லை, தயங்கி நிற்கவும் போவதில்லை. பயணம் என்றும் தொடரும், விடியலை வென்று காண்போம், இமயமென தூக்கி நிறுத்துவோம், பெற்ற சுதந்திரத்தை நாளும் போற்றுவோம். சுதந்திர தின விழா என்பது கொடியேற்றுதல் மட்டுமல்ல, அதில் ஒரு கணக்காய்வு செய்ய வேண்டும். நேற்று என்ன நடந்தது, இன்று என்ன நடந்து கொண்டிருக்கிறது, நாளை என்ன நடக்கும், நாளை என்ன நடக்குமாறு செய்ய வேண்டும். இந்த கணக்காய்வு செய்யாது போனால் சுதந்திர தின விழாவுக்கு என்ன பொருள்? நேற்றிலிருந்துதானே இன்று பிறக்கிறது, இன்றிலிருந்துதானே நாளை உருவாகிறது. ஒன்றாக உழையுங்கள், ஒன்றாக உண்ணுங்கள், ஒன்றாக இருங்கள், ஒன்றாக வாழுங்கள். இது வேதங்களின் மணிமுடி சிகரமாக உள்ள வார்த்தைகள். எழுச்சியால் இணைவோம், உணர்ச்சியால் இணைவோம், ஒருமைப்பாட்டோடு இணைவோம், ஒன்றாய் முழங்குவோம் வந்தே மாதரம் என்று. வெந்தே போனாலும் கூறுவோம் தேசமே எங்கள் சுவாசம் என்று. நாட்டை காக்கும் வீரனாக மூவர்ண கொடியை மூச்சாக நெஞ்சோடு விடித்து பெருமிதத்தோடு சொல்வோம் ஜெய்ஹிந்த். வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.